பிரைஸ் தி லார்ட். மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிக மிக மகிழ்ச்சி அடைகிறேன். என்ன மிக மிகன்னு பாக்குறீங்களா? இது ஒரு 100வது வீடியோங்க. 100 வீடியோ ஆண்டவர் எடுக்க கிருபை கொடுத்தார். அவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதை அநேகர் பார்த்து பிரயோஜனப்பட்டிருக்காங்க. இந்த 100 வீடியோ நம்ம இது பாத்தீங்கன்னா யூடியூப் சேனல்ஸ் ஆகட்டும் இல்ல மற்ற சோசியல் மீடியாவை ஓபன் பண்ணவே டெய்லி ஆயிரக்கணக்கான வார்த்தைகள் வருது, வசனங்கள் வருது. இதுல நம்ம மட்டும் என்ன ஸ்பெஷல் அப்படின்லாம் இல்லை. நம்ம ஆண்டவர் சொல்லி நம்ம செய்யும் பொழுது அநேகர் பாத்தீங்கன்னா இந்த 100 வீடியோ போட்ட இல்லைங்களா, இதுல ஒரு சில புதிய நபர்கள் அந்த சேனல்ல பார்த்துட்டு எங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுத்தது என்னன்னா, நாங்க என்ன நேரத்துல நாங்க கஷ்டமா ஒரு சில காரியங்களுக்கு பதில் வேணும் அப்படின்னு சொல்லி நாங்க யோசிச்சுட்டு இருந்து நான் உங்களது பார்க்கும் பொழுது நாங்க என்னெல்லாம் டவுட்டா நினைச்சோமோ அதற்கெல்லாம் நீங்க பதில் கொடுக்கிற மாதிரி உங்க செய்தி இருந்தது என்று சொல்லி சொன்னாங்க. ரொம்ப எளிமையான வார்த்தைகளா இருக்கு, அது எங்களுக்கு புரியுதுங்க உங்க வார்த்தைகள் அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இன்னொரு இந்த இடத்துல நான் பதிவு செய்ய விரும்புறேன். இந்த 100 வீடியோ நாங்க எடுத்தோம் இல்லைங்களா, ஒரு நாள் கூட கட் பண்ணி எடுத்தது கிடையாதுங்க. நாங்க டேக் அப்படிம்பாங்க பாருங்க, அவ்வளவுதான். ஜெபம் பண்ணுவோம், ஆரம்பிச்சா அதை நான் ஸ்டாப்பா ஒரு 10 மினிட்ஸ்னா 10 மினிட்ஸ்ல அவரே பினிஷ் பண்ணி கொடுப்பாரு. இந்த 100 வீடியோவும் திரும்பி நாங்க பேசி கட் பண்ணி எடுத்ததே கிடையாது. அவ்வளவு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். அதற்காக நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இது அநேகருக்கு பிரயோஜனமாய் இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அநேக சாட்சிகள் சொல்லியிருக்காங்க. நாங்க இன்னும் நம்மளுடைய சேனல்ஸ்ல சாட்சிகளை நாங்கள் போடவே இல்லை. ஆனாலும் கூட இதுக்கு ஆதரவு தந்து நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, ரிப்பீட்டடா கேட்டிருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ரொம்ப நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அநேகருக்கு நீங்க ஃபார்வர்ட் பண்ணுங்க. நம்மளால சொல்ல முடியாத சுவிசேஷம் ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமா அங்க கிரியை செய்யட்டுமே, இல்லைங்களா? அப்படியாக இந்த 100வது வீடியோல நான் ஜெபித்த பொழுது ஆவியானவர் கொடுத்ததான ஒரு வார்த்தையை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். என்னன்னா, செப்பனியா 3ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, 14வது வசனம் விவிதமாய் சொல்லுகிறது, சீயோன் குமார்த்தியை கெம்பீரித்து பாடி இஸ்ரவேலரை ஆர்ப்பரியுங்கள், எருசலேம் குமார்த்திகளே நீங்கள் முழு இருதயத்தோடு கர்த்தர் என்ன பண்ண களி கூர்ந்து மகிழ்ந்து களி கூறு அப்படின்ட்டாரு. நான் இதை படிச்ச உடனே, ஆண்டவரே இவ்வளவு ஆர்ப்பரிக்க சொல்றீங்க, இவ்வளவு சந்தோஷமா இருக்க சொல்றீங்க, இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்க சொல்றீங்க, ஆனா நம்ம சூழ்நிலை அப்படி இருக்குங்களா? இல்ல. ஆனா ஆண்டவர் சொல்லும் பொழுது ஆண்டவர் சொன்னா, நீ அடுத்த வசனத்தை படிமா அப்படின்னாரு. அடுத்த வசனம் பாக்குறப்ப, ஏன் நீ மகிழ்ச்சியா இருக்கணும், ஏன் நீ கெம்பீரித்து ஆர்ப்பரிக்கணும், ஏன் முழு இருதயத்தோட சந்தோஷமா இருக்கணும்னு சொன்னாருன்னா, அடுத்த வசனம் சொல்றாரு பாருங்க, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி, என்ன அகற்றுவாரா? ஆக்கினை, பிரச்சனைகள், போராட்டங்கள் இல்லைங்களா, எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாராம், இனிமே என்னுடைய வாழ்க்கையில இதை பார்த்துட்டு இருக்கிற உங்க வாழ்க்கையில இருந்து அகற்றி விடுவார். அகற்றிடுறேன்னு சொன்னா அப்ப என்ன அர்த்தங்க? இதுக்கு முன்னாடி இருந்ததுன்னு தானே அர்த்தம். இனிமே நம்ம வாழ்க்கையில அக்னியே இருக்காது, அழிவே இருக்காது, பிரச்சனையே இருக்காது, தோல்வியே இருக்காது, இல்லைங்களா? எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாராம்? அகற்றிட்டாராம். அகற்றிட்டு அதோட விடலைங்க. அடுத்தது ஒண்ணு சொல்ற பாருங்க, உன் சத்துருக்களை விலக்கி. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வரைக்கும் நமக்கு சத்ரு இருந்திருக்கான்னு அர்த்தம் இல்ல? அப்ப ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, இனிமே உன் வாழ்க்கையில, உன்னுடைய ஊழியத்துல, உன் சரீரத்துல, உன் ஆசீர்வாதத்திற்கு சத்ருவே இல்லை. அல்லேலூயா! எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இல்லைங்களா? அவர் சொல்றாரு, உனக்கு அக்னியும் அகற்றிட்டேன், உன் சத்ருவையும் உனக்குள்ள இருந்து உன் எல்லைகளுக்குள்ள இருந்து விளக்கிட்டேங்கிறாரு. விளக்கிட்டு சொல்றாரு, இஸ்ரவேலரின் ராஜாவாகிய கர்த்தர் முன்னடுவில் இனி இருக்க போறார். எங்க இருக்க போறார்? நமக்குள்ள இருக்க போறார், நம்ம ஊழியத்துல இருக்க போறார், நம்ம குடும்பத்துல இருக்க போறார், நமக்குள்ள, நம்ம கையிட்டு செய்கிற வேலையில எல்லாத்துலயும் என்ன பண்ணுவாராம்? நமக்குள்ள நம்ம ராஜா இருக்க போறாரு. ராஜா இருந்துட்டு அவர் என்ன தெரியுங்களா நம்மளை பார்த்து சொல்றாரு, இனி தீங்கை காண மாட்டாய். இனி நீ என்ன பண்ணுவ? தீங்கை காணாதிருப்பாய். வாழ்க்கையில நீ, உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில தீங்கை இனி நான் காண போவது இல்லை. இனி எல்லாமே மகிழ்ச்சி தான், இனி எல்லாமே சந்தோஷம் தான், இனி எல்லாமே வெற்றி தான், இனி எல்லாமே ஜெயம்தான். ஏன் நான் கலங்கணும்? இல்லையா? அப்ப உண்மையாலுமே சந்தோஷங்களா இல்லையா? சந்தோஷம்.
அதுதான் ஆண்டவரா, நீ கம்பீரித்து ஆர்ப்பரி, மகிழ்ச்சியா இரு, மகிழ்ந்து களி கூறு. உனக்கு ஏன்னா அக்னி உங்ககிட்ட இருந்து அகற்றிட்டாரு, சத்ருவை விளக்கிட்டாரு, ராஜாதி ராஜா நமக்குள்ள வந்துட்டாரு. வந்தது மாத்திரமல்ல, இனி வாழ்க்கையில தீங்கை காண மாட்டார். அல்லேலூயா. இது 100% நான் பிலீவ் பண்றேன், நீங்களும் பிலீவ் பண்ணுங்க. ஆண்டவரே, நீங்க எனக்குள்ள வந்துட்டீங்க, எனக்கு இருந்த ஆக்னி அகற்றிட்டீங்க, எனக்குள்ள இருந்த சத்ருவை எல்லாம் விளக்கிட்டீங்க. எந்த சத்ருவெல்லாம் என்ன போராடிட்டு இருந்தனோ எல்லா சத்ரு, என்ன சத்ருன்னா ஏதோ மனுஷன் நினைக்கிறீங்களா? மனுஷன் மாட்டு சத்ரு இல்ல. பிரச்சனைகள், வியாதிகள் இல்லையா, மனப்போராட்டம், பண போராட்டம் இல்லையா, எல்லாமே சத்ரு தானுங்க. எல்லாத்தையும் ஆண்டவர் நம்மகிட்ட இருந்து விளக்கிடுவாராம். விளக்கிட்டு அவர் சொல்றாரு, அவர் நம்ம கூட இருப்பார். கூட இருந்து இனி நீ எந்த தீங்கையும் இனிமே காண மாட்டேன். நம்ம வாழ்க்கையில தீங்கு என்பதே இல்லை. இதை 100% நான் பிலீவ் பண்றேன். நான் தெய்வ மகிமையை காண போறேன். நீங்க என்ன பண்ணுங்க, உங்க வாழ்க்கையில சொல்லி அறிக்கை செய்து, ஆண்டவரே, இனி நான் என் வாழ்க்கையில தீங்கை காண மாட்டேன் என்று சொல்வீர்களானால், நிச்சயம் இந்த நாளிலிருந்து உங்க வாழ்க்கையில தீங்கை நீங்கள் காணப்போவது இல்லை. ஆசீர்வாதத்தை, சமாதானத்தை, சந்தோஷத்தை, நிறைவை இல்லையா, பலனை இனிமே நம்ம பார்க்க போறோம். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.